There is an incident in the Bible, in the story in the Bible, in 2 Kings chapter 6. The sons of the prophets, they were in a place. They felt their place is too crowded. Okay? அவங்களுக்கு இடம் இல்ல. அவங்களுக்கு விருப்பமா செய்யக்கூடிய வசதி இல்லை. So one of them decided, okay, let's go over to Jordan. யோர்தானுக்கு போய் கொஞ்சம் மரத்தை வெட்டி அவங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன சின்ன ஷெல்டர் செய்யலாம் சொல்லி they went. So when they went, அவங்க போகும்போது அந்த கோடாலி வந்து அவங்க ரெண்டுக்கு வாங்க ஹையர் பண்ண கோடாலி. அப்படி யோர்தானுக்கு அந்த மரத்தை வெட்ட இந்த ஆக்சிடென்ட் ஆச்சு, தண்ணி விழுந்துச்சு. ஆக்சிடென்ட் பிளாஸ்டிக் இல்லைங்க, அது அயன் தண்ணி போயிருந்தாங்க. இவங்களுக்கு அது மிஸ் ஆயிடுச்சு. திடீர்னு அந்த பிரவாதம் எழுந்து வந்து பறைவா, எப்படியாவது இவங்களை காப்பாத்துங்க. அந்த யோதா பக்கெட்டுக்குள்ள இருக்கிற தண்ணிக்குள்ள போகல, ரிவருக்குள்ள பக்கெட்டுக்குள்ள தண்ணியா தான் எடுத்துடலாம், கை போட்டு எடுக்கலாம். இது அப்படி எடுக்க முடியாது. தண்ணி அப்படியே ரொம்ப பவர்ஃபுல்லா ஒழுகிட்டு நீச்சல் தெரியாம எடுக்க முடியாது. ஏன்னா இடம் டீப்பா இருக்கு. இவங்களுக்கு புரிஞ்சிச்சு, என்னால இந்த மேட்டரை ஹேண்டில் பண்ண முடியாது. ஹலோ, they say I cannot handle this matter anymore. I need external help, supernatural help. பிரேசல் அப்படியே இருக்கிறதா சொல்லுங்க. சூப்பர் நேச்சுரல் ஹெல்ப் சொல்லுங்க. உங்களுக்கு தேவையான உங்களால முடியாதத ஹalleluya செய்யக்கூடிய ஒரு வல்லமை பரலோகத்தில் இருக்கிறார். ஆமென். ஒரு மனிதனால் எடுக்க முடியாம அந்த ஆக்சிடென்ட் போச்சுங்க. ஒருவேளை சொல்லும், இது திருப்பி வராத மாதிரி போச்சு, திருப்பி கிடைக்காத மாதிரி இருந்துச்சு, அது போச்சு. நீ ஒரு நாள் it is not going to come back ever again in my life. அந்த நல்ல நாட்கள், அந்த நல்ல வேலை, அந்த நல்ல வீடு, நல்ல லைஃப், அந்த சந்தோஷமான ரிலேஷன்ஷிப் போச்சு. It is not going to return. That's what this man is saying. But அதை சொல்லி அழுது இருக்காம, he went and spoke to a prophet. ஒரு தீர்க்கதரிசிகிட்ட போய் இந்த மேட்டர் சொல்லி அவங்க நோ ப்ராப்ளம், அவ்வளவுதானே, ஆக்சிடென்ட் தானே, முடிச்சிடலாம். He showed him a tree. They cut the branch from the tree and they threw அந்த கம்பை தண்ணிக்குள்ள போட்டோம்னா into the water and came up with the exact accent. அவனுக்கு காணாம போன, அவனுக்கு நஷ்டப்பட்ட அதே ஆக்சிடென்ட்டோட அந்த வுட் பீஸ் வெளியே வந்து ஃப்ளோட் ஆயிடுது. இயற்கையினால நடக்காது, ஆண்டவர் வார்த்தையால நடக்குது. அவர் சொன்னால் கூலி, அவர் கட்டளையிட்டால் ஆகும். அவர் வார்த்தை படி செய்யுங்க, நடக்காதது நடந்து காண்டு முன்னாடியே பார்ப்பீங்க.